காலையில் எவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சாலும் டைமே பத்த மாட்டேங்குது, என்னதான் சமைக்கிறதுன்னு தெரியலையே அந்த டைமில் அப்படின்னு யோசிப்பீங்கள. அப்போது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தான். டக்குன்னு ஒரு 3 பொருளை போட்டு ஒரு ஹெல்த்தியான சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் இதில் ஒரு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு உளுந்து சேர்த்துக்கணும். கருப்பு உளுந்து தான் கட்டாயம் சேர்க்கணும், அதுதான் நல்லா வாசனையாகவே இருக்கும். இது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 3 தக்காளி சேர்த்துட்டு கூட ஒரு 4-5 வரமிளகாய் காரத்துக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி புளிப்பை லைட்டாக கம்மி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்வீட் ஆகிட போது, லைட்டாக சேர்த்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனதும் ஒரு ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கெட்டியாகவும் சாப்பிட்லாம், தண்ணி சட்னி மாதிரி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். உளுந்து எப்பயும் அந்த தோல் எடுத்து சேர்க்கறத விட தோலோடு சாப்பிடும் போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தி. ஸோ இது உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சட்னி. நான் ரொம்ப தண்ணியும் சேர்க்கல, ரொம்ப திக்காகவும் இல்லை. ஸோ கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் எடுத்திருக்கேன். இது அப்படியே ஒரு குட்டி பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ எப்பயும் போல் தாளிச்சிக்கலாம். ஒரு சின்ன பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அப்படியே சட்னியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இட்லி தோசைக்கு ரெண்டுத்துக்குமே செம்ம அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சட்னி. உங்களுக்கான டைமுக்கு செஞ்சு முடிச்சிடலாம்.